அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. உயிர், உடைமை, மானம், பாதுகாப்பு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான காபாவை பார்த்து மக்காவில் இருக்கக்கூடிய உலகளவில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் எல்லாம் முன்னோக்கி தொழுகின்ற காபாவை நோக்கி, நீ எவ்வளவு சுத்தமானவை, உன்னுடைய வாசனையும் எவ்வளவு இனிமையானது, நீ எவ்வளவு மகத்துவமுடையவை, உன் புனிதமும் அவ்வளவு உயர்ந்தது. முஹம்மதின் உயிர் யாரின் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, ஒரு நம்பிக்கையாளருடைய புனிதம் அல்லாஹ்விடம் உன்னுடைய புனிதத்தை விடவும் மேலானது. அவருடைய செல்வமும் அவருடைய உயிரும் பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும். இந்த செய்தி சையதனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இப்னு மாஜா என்ற நூலிலே 3932 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசம் கொண்டவருடைய மரியாதை, உயிர், செல்வம், அவரை பற்றி உண்டான நல்லெண்ணம் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் கொண்டிருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒருவருடைய உயிர், உடைமை, செல்வம் மற்றும் மான மரியாதை, கண்ணியம் ஆகியவை மிகவும் புனிதமானவை என்பதோடு மாத்திரமல்லாமல் அவைகளெல்லாம் பாதுகாக்கப்பட்டவை, உங்களாலும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு இஸ்லாமியர் இன்னொரு இஸ்லாமியருக்கு சகோதரர் ஆவார். ஒரு இஸ்லாமியருடைய மரியாதை, உயிர், செல்வம் மற்றும் அவரை பற்றி உண்டான நல்ல எண்ணம் வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களின் உயிர்கள், உங்களின் செல்வங்கள், உங்களின் மான மரியாதை ஆகியவை உங்களுக்குள் புனிதமானவை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விடைபெறுகின்ற ஹஜ்ஜின் போது குறிப்பிட்ட அந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 67 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு இஸ்லாமியருடைய மான மரியாதைக்கு பங்கம் விளைவிப்பது, அவருடைய செல்வத்தை அநியாயமாக அபகரிப்பது அல்லது அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிப்பது மிகப்பெரிய பாவமாகும். ஒரு இஸ்லாமியர் மற்றொரு இஸ்லாமியருக்கு சகோதரர் ஆவார். எனவே அவருக்கு அநீதி இழைக்கவும் மாட்டார், அவரை பிறரது அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டுவிடவும் மாட்டார். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2442 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவர் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுகிறாரோ அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமியர்கள் தங்களுக்குள்ளே நல்லெண்ணம் கொள்ள வலியுறுத்துகிறது என்பதை மிக தெளிவான முறையிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா பிற முஃமின்களுடைய, பிற விசுவாசியருடைய உயிர், உடைமை, செல்வம், மானம், மரியாதை இவைகளை பாதுகாக்கக்கூடிய பரிசுத்த முஃமின்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.